அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸில் போடுறதுக்கு எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி வரைஞ்சி காமிச்சேன். அதில் லைனிங்கில் வெட்டிட்டு லைனிங் இதில் போட்டு வரைஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அப்படி வரைஞ்சி காமிச்சேன். சிலர் ப்ளவுஸையே அளவு ப்ளவுஸை வச்சே வரைஞ்சி காமிங்கன்னு சொல்கிறாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ ஆரி ஒர்க்கு போட்டாச்சு. நம்ம வரைஞ்சி காமிச்சதில் ஆரி ஒர்க்கு போட்டாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கை பகுதியே எடுத்திருக்கேன். கைப்பகுதி ரெண்டுமே நல்லா இது பண்ணி வந்துடுச்சு. கைப்பகுதியை எடுத்திருக்கேன். இந்த கைப்பகுதி எப்போதும் தைக்கிற மாதிரியே நம்ம தைச்சிக்குவோம். இந்த துணியை மேலால் உள்ள துணியை இப்படி இந்த சைடு திருப்பிக்குவோம். வெட்டினதை அப்படியே எடுத்துட்டு அப்படியே திருப்பிக்கிட்டால் ரெண்டு கையும் கரெக்டாக வந்துடும். இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி பார்க்கையில் இங்கிட்டும் பல்ல இருக்குது, இங்கிட்டும் பல்ல இருக்குது. ஒரு சைடு பல்ல இருந்தால் ஆப்போசிட்லேயும் பல்ல இருக்கணும். இப்போ இதை நம்ம இது பண்ணிக்கலாம். நான் நண்டுக்கால் ஒத்த நண்டுக்கால் மாட்டியிருக்கேன். அப்படின்னா தான் தைக்கிறதுக்கு வசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த நண்டுக்கால் மாட்டியிருக்கேன். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை கனெக்ட் பண்ணிகிட்டே நம்ம தைப்போம். இதில் சென்டரு லைனிங்கில் இதான் சென்டரு, ப்ளவுஸ் துணியில் இதான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த சென்டரையும் வச்சுக்கிட்டு இப்படி தைக்க ஆரம்பிங்க. இப்போ இதில் நுனியில் ஒரு அடியை அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக தைக்கிறதுக்கு தான் நான் சொல்லித்தரேன். இப்போ இதை நுனியில் ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த இன்னொரு கையும் அடிச்சுப்போம். நுனியில் தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு இடம் விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சு அந்த நுனியில் இப்படி முதல்ல அடிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இதை இப்படி போட்டுட்டு இந்த கெட்ட பக்கம், இந்த எம்ப்ராய்டிங் கெட்ட பக்கம் தெரிகிற மாதிரி லைனிங் போட்டுக்கிட்டு நம்ம ஒத்த நண்டு கால் சைடு இந்த நம்ம இது இந்த நூல் தச்சிருக்குதுல தெரியுதுல, ஆரி ஒர்க்கு பண்ண அந்த நூல் இருக்குல்ல, அந்த நூலை ஒட்டி நம்ம அடி அடிச்சுக்கணும். இப்படின்னா முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு அடிச்சிங்கன்னா நவுலாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக. இப்போ அதை ஒட்டினால நம்ம அடிச்சுட்டோம்னா அடுத்து நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்படி தைக்கும் போது உங்களுக்கு தெரியும் எங்கன ஆரி ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இது பண்ணணுங்கிறது தெரியும். என்கிட்ட இந்த சைடு நண்டுக்கால் தான் இருக்குது, அந்த சைடு நண்டுக்காலும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிறதுல தான் நான் தைச்சி காமிக்கிறேன். இப்போது நம்ம தைச்சிட்டோம். இப்போ இப்படி நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அங்கே பாருங்கள், அழகாக ஒன்று போல் இப்போ தெரியுதா, நல்லா அழகாக ஒன்று போல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் அமுக்கடி அடிச்சுக்கிடுவோம் லைனிங்கில். ரெண்டு துணியிலுமே இப்படி ஒன்று போல் அமுக்கடி தைச்சிக்குவோம். அமுக்கடி அடித்த பிறகு மேலே ஒரு தையல் தைச்சிக்கிடுவோம். நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டு மேலே அதை ஒட்டினால ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம். எப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். அந்த பாசி வர்ற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். இப்போ ரெண்டையும் தைச்சி எடுத்துட்டோம். இப்போ மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே ஒரு அடி போட்டு எடுத்துக்கிடுவோம், ரெண்டையும் சேர்த்து, லைனிங்கும் ப்ளவுஸ் துணியும். இப்போ ரெண்டு கையும் தைச்சிட்டோம். எக்ஸஸாக உள்ள துணியை வெட்டி விட்டுருவோம். இப்போ ரெண்டு கையும் நல்லா அழகாக தைச்சிட்டோம் பாருங்கள். ரெண்டு கையும் அழகாக ஒன்று போல் நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். நீட்டாக தைச்சாச்சு, கை தைச்சாச்சு. இப்போ பின்பகுதி எடுத்துக்கிடுவோம். பின்பகுதியில் இப்படியே நம்ம வெட்டின மாதிரியே அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்படியே நடுவில் உள்ள ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் சென்டர் மார்க்கிங்கில் நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சென்டரில் இதுலேயும் இப்படி சென்டர் கரெக்டாக இப்படி சென்டரில் வச்சு மேலே கரெக்டாக இதில் தையல் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்லா, அதுக்கு இடம் விட்டுட்டு கணக்கு பண்ணி அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. மேலே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சென்டரில் வச்சு இந்த கரெக்டாக சென்டர் தெரியுதா, சென்டரும் இப்படியே வச்சு நம்ம சென்டரில் முதல்ல ஒரு அடி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போனா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நவலாமல் இருக்கும். இப்படி இங்கே கீழவும் இதுலேயும் சென்டர் பார்த்துக்கோங்க. இப்போ இது வரைக்கும் அடிச்சுட்டு எடுத்துருங்க. நூலை கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அதில் தைச்ச மாதிரியே இந்த பக்கம் உள்ள பக்கம் கெட்ட பக்கம் மேலே தெரிகிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம இப்படியே அந்த ஆரி ஒர்க்கு போட்டதை ஒட்டினால ஒரு நூல் அளவு சின்னதாக இடம் விட்டுக்கோங்க. ஒரு நூல் அளவு லைட்டாக ஒட்டினாலும் தைச்சாலும் சரிதான். நீங்கள் ஆரி ஒர்க்கு கொடுக்கும் போதே நீங்கள் வந்து இந்த செயின் தையல் போடுவாங்க பாருங்கள், இது வந்து ஒரு 5 செயின் போடுற மாதிரி போட்டுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கால் மாற்றாமே நீங்கள் தைச்சிடலாம். இப்போ ஒன்று போல் நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை நீங்கள் அந்த சைடு போட்டு நீங்கள் தைச்சிங்கன்னு வைங்க, உங்களுக்கு தெரியாது. இப்போ இதுன்னா உங்களுக்கு லைன் தெரியும், அதை ஒட்டினால நம்ம தைச்சிக்கிடலாம். இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணுற அளவில் கட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வளைவு பகுதிகளெல்லாம் லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அமுக்கடி போட்டுக்க வேண்டியதான். லைனிங்கில் அமுக்கடி போட்டுக்கோங்க.
அமுக்கடி போட்டாச்சு. இப்போ கையில் தைச்ச மாதிரியே இப்போ இதில் மேல்ட்டால் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தைச்சது தெரியுதா? சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த கலர் ப்ளவுஸே, இந்த கலர் ப்ளவுஸ் துணியே எனக்கு சிறுசாக பைப்பிங் மாதிரி வேணும்பாங்க. அப்படின்னா நீங்கள் தைக்கும் போது அதுக்கு தக்கன கொஞ்சோட இடம் விட்டு தைச்சிக்கிட்டிங்கன்னா அது பைப்பிங் மாதிரி வரும். இப்படி தைக்கும் போது என்ன பண்ணணும், நீங்கள் உள்ள லைனிங்கை வந்து இந்த கையில் லைட்டாக பிடிச்சி இழுத்துக்கணும். இல்லைன்னா லைனிங் வந்து வெளியில் இங்கே தெரியும், இந்த சைடு. தெரியுதா? இப்போ நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள். கழுத்து நீட்டாக முடிஞ்சது. இப்போ சுற்றி எல்லா பக்கமும் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இதில் எக்ஸஸாக உள்ளதை நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சுப்போம். இதை ஒட்ட வெட்டாமல் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளியே வெட்டிக்கோங்க. இந்த பட்டு துணியை நமக்கு அப்படியே நூலாக வந்துட்டே இருக்கும். இப்போ தெரியுதா? இப்போ ஷோல்டர் அடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து இந்த துணி எந்த அளவுக்கு இருக்கோ லைனிங்கு அதில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த நுனியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. லைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த இடத்துல அடிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு சொல்லித்தரேன். இல்லைன்னா நீங்கள் எக்ஸஸாக துணி கொடுத்து மடக்கி தைச்சி இது பண்ணிகிட்ருக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த அளவுக்கு இப்போ மடக்கிடுங்க. இந்த அளவுக்கு மடக்கிட்டு அப்படியே 1 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக இங்கே விட்டுருக்கோம்ல, 1 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக இங்கே விட்டுருக்கோம். லைனிங்கில் வந்து 1 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுருக்கோம் மடிக்க. நீங்கள் இந்த துணி எக்ஸஸாக இருக்குல்ல, அந்த துணியை மடக்கி லைனிங்கில் 1 இன்ச்சு மடக்கி வைக்கிற மாதிரி வச்சு மடக்கி தைச்சிருங்க. இந்த அளவில் தைச்சிருங்க. அப்போ பின்னாடி நீங்கள் துணி கொடுக்க வேண்டாம். துணி கொடுக்காமையே அதுலேயே நம்ம மடக்கி நீட்டாக அடிச்சிடலாம். இதான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள்.
நம்ம இவங்க ஆள் சவுட்டாக இருக்காங்க. பார்டர் இல்லாமல் நம்ம தைக்கவும் முடியாது, பார்டர் கொஞ்சம் வரதான் செய்யும். ப்ளவுஸ் துணி பத்தணும்லா, கையிலையும் பார்டர் வந்து பெருசாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பெரிய பார்ட்ரு, ஒரு பக்கம் சின்ன பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டம், துணி பத்தாது. அதனால் சின்னதாக பார்டர் பின்னாடி வருது. இங்கே பாருங்கள், முடிஞ்சது. ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பின்பகுதி தைச்சிட்டோம், பின்பகுதி முடிஞ்சது. இப்போ முன்பகுதி எடுத்திருக்கேன். முன்பகுதி எப்பவும் தைக்கிற மாதிரி தான். ரைட் சைடு உள்ள துணி இப்படி எடுத்துக்கோங்க. இதை இப்படி எடுத்துட்டு இதை கீழே வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இப்போ தைச்சிடலாம். இப்போ சுற்றி எப்பவும் நம்ம அடிக்கிற மாதிரி எல்லா ப்ளவுஸையும் தைக்கிற மாதிரியே சுற்றி ஒரு அடி அடிச்சுக்கலாம். எக்ஸஸ் ஆகிற துணியை வெட்டிடும். இந்த சைடு உள்ளதை ஒர்க் பண்ணதை இப்படி தைச்சிக்குவோம். அதில் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணால் கொஞ்சமாக அப்படி இடம் விட்டுக்கோங்க மேலே. அதில் அந்த லைனிங்கையும் இதுவும் ஒன்று போல் இப்படி விட்டுட்டு, அதே மாதிரி இந்த சைடும் நம்ம கழுத்துக்கு துணி கொடுப்போம். துணி கொடுக்கும்போது இந்த 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி இப்படி வச்சு தைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கழுத்துக்கு துணி கொடுத்து தைக்கும் போது இந்த அளவில் நமக்கு வரும். துணி கொடுக்காமல் பெரட்டி போட்டோம்னா ஒரு க்ரிப் இருக்காத மாதிரி இருக்கும். துணி கொடுத்து தைச்சோம்னா ஒரு க்ரிப்பாக இருந்த மாதிரி இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். சுற்றி அடிச்சுக்கலாம். ரெண்டையும் தைச்சிட்டோம். இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். ரெண்டுலேயும் வந்து முன்னாடி கப் சைஸுக்கு டாட் பிடிச்சிக்கலாம்.
இந்த தையல் விழலை போல். கப்பு தைச்சாச்சு, நீட்டாக டாட் பிடிச்சிட்டோம். சிலர் வந்து சொல்கிறாங்க எனக்கு சாதா ப்ளவுஸில் கப்பு டாட்டு சரியாக வருது, லைனிங் ப்ளவுஸில் டாட்டு பிடிக்க வர மாட்டேங்குது அப்படிங்காங்க. அப்படி உள்ளவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த டாட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதுக்கு நேராக ஒரு அடி அடிச்சுட்டு அடிங்க. அப்போனா கொஞ்சம் உங்களுக்கு நான் அடித்து காமிக்கிற மாதிரி. எல்லா பக்கமுமே 3 பக்கமுமே இப்படி அடிச்சுட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நகுன்றது உள் துணியும் வெளி துணியும் சேர மாட்டேங்குது, நவுண்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி நான் உங்களுக்கு இப்படி தைச்சி காமிக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு நகலாதுன்னு பாருங்கள், நகலாது. அதே மாதிரி இதுக்கு நேராகவும் நீங்கள் அதை மாதிரி ஒரு அடியை அடிச்சுக்கிட்டு கூட அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ பட்டியை தைச்சிக்கலாம். இவங்க துணி 1 மீட்ரு தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆள் வெயிட்டான ஆள், அதனால் லைனிங்க்கு வந்து உள்ளே வந்து பட்டிக்கு துணி கொடுக்கறதுக்கு துணியே இல்லை சுத்தமாக. அதனால் நான் அந்த கலரை ஒட்டி உள்ள கலரில் எடுத்திருக்கேன் துணி. இது எப்பவும் மாதிரியே நம்ம கீழே கொஞ்சம் அதிகமாக வெளி துணியை விட்டுட்டு மடக்கி அடிச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு ஒரு ஒத்த நண்டு கால் வச்சு ஃபுல்லாக தைக்கிறதுக்கு செட் ஆகலைன்னா மாற்றிக்கோங்க, ஊட மாற்றன்னா மாற்றிக்கோங்க. நான் அப்படியே தைக்கிறேன். இப்போ பட்டி தைச்சாச்சு. இப்போ பட்டியை வந்து நம்ம வெட்டிக்கிடுவோம். எப்பவும் தைக்கிற மாதிரி தான். பின் துணியை நம்ம கீழே போட்டுட்டு மேலே வந்து முன் பீஸ் இப்படி வச்சுட்டு கீழே பட்டியை மார்க் பண்ணி வெட்டிக்கலாம் எவ்வளவு தேவைன்னு. இதற்கு கீழே உள்ள துணி இதை விட கூட ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு இடம் போகலாம். அதே மாதிரி இந்த சைடும். இப்போ நம்ம இந்த பட்டி அளவுக்கு 2ஐயும் வெட்டிக்குவோம். 2 பக்கமும் வெளி துணி இருக்கணும், நல்ல பக்கம் இருக்கணும். 2 பக்கமும், இந்த பக்கமும் நல்ல பக்கம், இந்த பக்கமும் நல்ல பக்கம் வச்சு நம்ம வரைஞ்சதில் அப்படியே வெட்டிக்க வேண்டியதாக மார்க் பண்ணதில். இப்போ நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிக்குவோம்.
இப்போ வி பீஸ் கொக்கி பீஸுக்கு வெட்டிக்குவோம் துணி. இது வந்து நான் துணி பத்தலைன்னு கம்மியாகவே வெட்டிட்டேன், முன் துணியும் இருக்குன்னு, அதனால் அது பத்தலை. வேறு வச்சுக்குவோம் அந்த துணிக்கு, வெளி துணிக்கு. இப்போ இதை வந்து வி அடிக்கிற பக்கம் இதை வந்து கீழே தான் வைக்கணும் எப்போவுமே. துணியை கீழே வச்சு மேலே எடுக்கணும். அதே மாதிரி கொக்கி சொருகிற பக்கமும் தைச்சுக்குவோம். கொக்கி சொருகிற பக்கம் மேலே வைக்கணும் துணியை. ரெண்டுலேயும் அமுக்கடி போட்டுக்குவோம். இப்போ இந்த சைடு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தையல் வரைக்கும் துணியை மடக்கிடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த தையல் இந்த ஜாயிண்ட் வரைக்கும் துணியை மடக்கிடணும். இது கொக்கி சொருகிற பக்கம் தையலில் கொண்டு வச்சுட்டு அடுத்து ஒரு மடக்கு மடக்கிடணும். இப்போ வி பக்கம் தைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள கழுத்தை வச்சு இதை செக் பண்ணிக்கிடணும். இந்த சைடு முதல்ல செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து அந்த பக்கம் நம்ம தைக்கணும். இப்போ இதை செக் பண்ணும்போது இப்படி வச்சு பார்த்துக்கணும், கழுத்து கரெக்டாக இருக்கா, எப்படி கூட குறைய வெட்டணுமாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இதை மார்க் பண்ணிவிட்டு தான் அடுத்து அங்கே தைக்கணும். இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எக்ஸஸாக கொஞ்சம் வெட்டுற மாதிரி இருக்குது கழுத்து. இப்போ இதை நீங்கள் அவசரப்பட்டு வெட்டிட வேண்டாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை அவசரப்பட்டு வெட்டிட வேண்டாம். இதில் ஒரு அடி அடித்து வச்சுருவோங்க. சில நேரம் அந்த சைடு வந்து ஒர்க்கு வந்து கீழே இறங்கியிருக்கலாம், மேலே ஏறியிருக்கலாம். அதனால் நம்ம அவசரப்பட்டு வெட்டிட வேண்டாம். இந்த பாருங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள், திரும்ப ஒர்க்கு வந்து கட் ஆகும். இதை கணக்கு பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் கரெக்டாக வரைஞ்சி கொடுத்தாலும் அவங்க வந்து இது செயின் தையல் இது போடும்போது அது வந்து கூட குறைய ஆகலாம், பெரும்பாலும் குறையாதான் ஆகும். அதனால் நம்ம இந்த அளவில் கட் பண்ணினா போதும். இப்போ இதை வச்சு இப்படி பார்த்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கட் பண்ணால் போதும். தையல் விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வி பட்டி ஆரம்பிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தான் தைக்கணும். அந்த சைடு வச்சு இந்த சைடு கழுத்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். இப்போ இதை மடக்கி வச்சுட்டு கரெக்டாக அது தையல் மேலே வைக்கணும். அது தையல் மேலே வச்சு அப்புறம் ஒரு மடக்கு மடக்கிடணும். கொக்கி சொருவேன். இது வந்து வி பட்டி. வி பட்டியில் வந்து நம்ம தையல் மேலே தான் வச்சு தைக்கணும்.
வீப்பட்டி கொக்கிப்பட்டி ரெண்டுமே தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து பின்கழுத்தை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், பெரட்டி போட்டு. முன்கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணலை. அதுக்கு நான் நேர் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை ஓரத்தில் ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம். ரெண்டு கழுத்துக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ கழுத்தில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இந்த டேனிங்கில் வரும்போது 2-3 சுருக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நேர் பீஸ் எடுத்துருக்கோங்களா, 1 இன்ச்சுக்கு ஒரு தடவை கொஞ்சம் ஒரு சுருக்கு வச்சு தைச்சிக்கோங்க. அதே மாதிரி இப்போ அந்த பக்கம் தைச்சிக்கலாம். இந்த பக்கம் தைக்கும் போது நீங்கள் அதே மாதிரி நம்ம கை கழுத்து தைச்ச மாதிரி இந்த உரத்தில் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு நம்ம பெரட்டி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு பார்த்து தைச்சிக்கலாம். இப்போதைக்கு நுனியில் தைச்சிக்கோங்க. துணி பத்தலை, அதனால் கொஞ்சம் துணி எக்ஸஸாக கொடுத்தேன். இப்போ இதை இப்படி வச்சுக்கிட்டு இதில் நமக்கு ஒர்க்கு தெரியும்ல, லைனிங் வழியே தெரியும். லைட்டாக கரெக்டாக ஒன்று போல் இப்படி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 இதுலேயுமே இப்படி கட் பண்ணி விட்டு அமுக்கடி அடிச்சிட வேண்டியதான். இப்படியே எடுத்து விட்டுட்டு அமுக்கடி அடிச்சுக்கோங்க. இப்போ 2லேயும் அமுக்கடி அடிச்சிட்டோம். இப்போ வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம். ஷோல்டர் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி திருப்பி போட்டுட்டு இதை இப்படி உள்ள கரெக்டாக இந்த துணியை வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு அப்படி தைச்சிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படியே வச்ச மாதிரியே வச்சுட்டு இதில் ஒரு அடி மிஷினில் அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நவலாமல் இருக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நுனியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. நுனியில் அடிச்சிட்டிங்கன்னா அப்படி பார்க்க உங்களுக்கு தெரியும். நுனியில் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த துணி இந்த எக்ஸஸாக முன்கழுத்தில் கொடுத்துருக்கோம்ல,
இந்த துணியை மட்டும் இப்படி மடக்கிக்கோங்க. அப்படி மடக்கிக்கிட்டு இப்படி அடிங்க. இப்படி வச்சுட்டு அடிச்சிங்கன்னா, இந்த சைடு இப்படி வச்சுட்டு அடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு அங்கே மிஷினுக்குள்ளே போக முடியுமோ போகும். ஏன்னா நண்டுக்கால் வந்து இந்த சைடு நண்டுக்கால் தானே போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ நீட்டாக இருக்கா? இப்போ இதையும் கழுத்தை இதில் அடித்து விட்டிங்கன்னா இன்னும் நீட்டாகிடும். இப்போ இதை நம்ம இன்னொரு அடி அடிச்சுக்குவோம். ஒரு அடி தான் அடிச்சிருக்கோம், சரியான்னு பார்த்துட்டு இன்னொரு அடி அடிச்சுக்குவோம். இப்போ ஷோல்டர் நீட்டாக ஜாயிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு அடி அடிச்சு விட்டுக்குவோம். பாருங்கள், நீட்டாக அடித்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சரி வரலன்னா இப்படி அடிச்சுக்கோங்க. இப்படி அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்படி அடிச்சுட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அந்த பக்கமும் இப்படி ஜாயின் பண்ணிக்குவோம். பாருங்க, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கையை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எப்போதும் தைக்கிற மாதிரி, எல்லா ப்ளவுஸும் தைக்கிற மாதிரி தைச்சிடலாம். கையை எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கன்னு. சென்டர் மார்க்கிங்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு 2வது அடி அடிக்கும் போது ஆரம்பத்துலேருந்து வந்துக்கலாம். ரெண்டாவது அடிக்கு ஆரம்பத்தில் இருந்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பக்கம் கையை ஜாயின் பண்ணிக்கலாம்.
பார்க்க உங்களுக்கு தெரியும், நல்லா நீட்டாக ஜாயின் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள். இப்போ கையிலேருந்து உடம்பு வரைக்கும் கையை சுற்றளவை பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எப்பவும் தைக்கிற மாதிரி தான், எல்லா ப்ளவுஸும் தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். டாட் எல்லாமே ஒன்றா சேரணும்னு சொல்லுவோம்ல, அந்த டாட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவுக்கு பட்டி எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். அந்த பக்க கையவும் தைச்சிடலாம். அந்த சைடு தைச்ச கையை வச்சு அளவு எடுத்துக்கலாம். ஒன்று போல் 2 பக்கமும் வெட்டி விட்டோம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து லைனிங் ப்ளவுஸில் பார்த்து அளவு ப்ளவுஸை பார்த்து இடுப்பு சுற்றளவை நம்ம எக்ஸஸாக உள்ளதை டாட் போட்டுக்கலாம். பின்னாடி எவ்வளவு எக்ஸஸாக உள்ளது இருக்குது, இதை நம்ம பின்னாடி டாட் போட்டுக்கலாம். டாட் போடுறதுக்கு சொன்னேன் நான். இந்த இதுக்கு நேராக பட்டியை வந்து விட்டுட்டு இடுப்பு தையலில் இன்னொரு பட்டியோட நுனியை வச்சு இப்படி டாட் போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் டாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக ஆரி ஒர்க் ப்ளவுஸை நம்ம தைச்சிட்டோம். நீங்கள் எதுவும் டவுட்டுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஷோல்டர்லாம் நீட்டாக இருக்குது, சரின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீட்டாக தைச்சிட்டோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.